உயிரை கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாதது நேரம் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம ஒருத்தருக்காக செலவு பண்றோம் அப்படின்னா அந்த நபர் அதுக்கு தகுதியானவங்க தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணுங்க. புரணி பேசி பொழுத கழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். பொதுவா அப்படிப்பட்டவங்க கண்களுக்கு மற்றவங்களோட தவறுகள் மட்டுமே தான் தெரியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவங்க ஒருத்தரை பத்தின நல்ல விஷயங்களை பேசி நீங்க கேட்டிருக்கவே முடியாது. மீறி கேட்டா அது ஒரு புலம்பலா தான் இருக்குமே தவிர பெருமையா இருக்காது. இதற்கு நேர்மாறா நல்லவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களாவும் தெரிவாங்க. பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்க நல்லது மட்டுமே அவங்க கண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க கூட பழகிறவங்க கூட நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் அந்த மாதிரி. இந்த உலகம் நமக்கு மறுக்க முடியாத 3 உண்மைகளை சொல்லித் தருது. அதாவது அன்பா இருந்தா ஏமாளி, உண்மையா இருந்தா முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் நமக்கு போதிக்கப்பட்டது என்னது? உண்மையாயிரு, அன்பாயிரு, நல்லவனாயிரு அப்படின்னு தானே. ஏன் இவ்வளோ கஷ்டங்களையும் மீறி நம்மளை இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல அர்த்தம் இல்லாமலா இருக்கும்? பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றதுல கண்டிப்பா விஷயம் இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அது நம்மளை ரொம்ப ரணமாக காயப்படுத்துது இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அமைதியாக விலகி நிற்கிறது மட்டும்தான். ஏன்னா எப்போவுமே நல்ல மனிதர்கள் விவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க. விவாதத்தில் ஈடுபட்டு நேரத்தை கழிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு இடத்துல உரிமை இருக்குன்னு நினச்சி நீங்கள் பேச போகலாம். ஆனால் உரிமை இருந்தாலும் அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னு தெரிகிறப்ப நீங்கள் விலகி இருக்கிறது தானே நல்லது. நாம தேவையில்லைன்னு மற்றவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுறது ரொம்பவே நல்லது. ரோட் ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து போறவங்க வரவங்களெல்லாம் திட்டி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தானா. அவனை பார்த்த ஒரு சீடன் தன்னோட குரு கிட்ட அவனை கூட்டிட்டு போய் சேர்த்தாராம். குரு சொன்னாரா, அவருக்கு சாப்பாடும் தண்ணியும் வேளா வேலைக்கு கொடுத்துருங்க, மற்றபடி யாரும் அவர்கிட்ட நெருங்க வேண்டாம், அவர்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். போற வர்றவங்க மேல கல்லெறிறதும் கத்துறதும் திட்டுறதுமா இருந்த அந்த பிச்சைக்காரனை பார்த்து யாருமே நெருங்கல, எதுவுமே பேசல, அவனை சட்டை பண்ணாம போனாங்களாம். ஒரு நாள் அமைதியான அந்த பிச்சைக்காரன் குரு கிட்ட போய் எனக்கும் தியானம் சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டானாம். ஒரு பைத்தியக்காரத்தனமான செயலுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணலனா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீடிக்காது. வாக்குவாதமும் அப்படித்தான். ஒரு வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம அமைதியா இருக்கணும். அப்பந்தான் எதிராளி தானா அமைதியாவாங்க. இப்படி அவங்க அமைதி ஆகலைனாலும் பரவாயில்ல, நாம முதல்ல அமைதியா இருப்போம். நமக்கு நிம்மதியா இருக்கும். திறந்த புத்தகமா நம்ம வாழ்க்கை இருந்தாலும் அதுலயும் மௌனமா வாசிக்க வேண்டிய பக்கங்கள் சிலது இருக்கதான் செய்யும் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் மௌனமான பக்கங்கள் இருந்துட்டு போட்டுமே. யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் அந்த மௌனமான பக்கங்களும் நல்லதுதான். அழகா இருக்கிறவங்க என்னைக்குமே அழகா இருந்துட முடியாது. ஆனா அன்பா இருக்கிறவங்க என்னைக்குமே அழகா இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறப்ப ஜெயிக்கிற நம்ம அந்த உண்மையை எதிர்பார்க்கிறப்ப தோத்து போயிடுறோம் இல்லையா? பரவாயில்ல, உண்மையாவே இருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்.